பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சங்கீதம் 95:4. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிச்சு. சங்கீதம் 95:5. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு பண்ணக்கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும். சங்கீதம் 95:7. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை கண்டார்கள். சங்கீதம் 95:9. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. சங்கீதம் 95:10. என்னுடைய இளைப்பாறங்களில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 95:11. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95:8. ஏலேலோ ஐலசா, ஏலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலோ ஏலேலோ ஐலசா. நடக்கட்டும் நடக்கட்டும் என்னதான் நடக்கட்டும், எனக்கு கொஞ்சமும் பயமில்லையே. ஏசோ என்னோட இருப்பத நினைச்சா எனக்கு பயமில்லையே. ஏலேலோ ஐலசா, ஏலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலோ ஏலேலோ ஐலசா. பாதை மாறி போகும்போது கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவார். பாதை மாறி போகும்போது கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவார். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாமும் நடந்திட உதவிடுவார். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாமும் நடந்திட உதவிடுவார். ஏலேலோ ஐலசா, ஏலோ ஏலேலோ ஐலசா, லேலோ ஐலசா, ஏலோ ஏலேலோ ஐலசா.